ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. அந்த குழந்தைய ஊசி போட கூட்டு போறாங்க. அந்த குழந்தை ஊசி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது. ஆனா ஊசி போட்டுட்டாங்க. இப்ப அந்த குழந்தை எனக்கு ஊசி போட்டுட்டாங்க, எனக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தா, அந்த வழக்குல தீர்ப்பு எப்படி வரும் தெரியுமா? அந்த வழக்கு எப்படி அமையும் தெரியுமா? இத பத்தி தான் இந்திய தண்டனை சட்டம் 1860 பிரிவு 89 தெளிவா சொல்லுது. அதாவது குற்ற எண்ணமின்றி ஒரு குழந்தைக்கோ அல்லது மனநிலை சரியில்லாதவர்களுக்கோ அவர்களின் நன்மைக்காக செய்யப்படும் செயலில் அவர்களின் அனுமதி பெற முடியாத காரணத்தில் அவருடைய பாதுகாவலர் இசைவு பெற்றிருந்தால் அங்கு செய்யப்படும் தீங்கானது குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அவங்கெல்லாம் குழந்தைங்க. அவங்களுக்கு எதுக்காண்டி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி முழு அறிவு அந்த டயத்தில் இருக்காது. ஏன்னா அவங்க குழந்தைங்களுக்கு அந்த பக்குவ நிலை இல்லைங்கிறதுனால அவர்களுடைய பாதுகாவலர் இசைவு தந்தாலே போதும் அப்படின்னு நம்ம சட்டம் சொல்லுது. இதன் அடிப்படையில் செய்யும்போது அந்த குழந்தை அந்த இடத்துல அதனுடைய உடல்நலம் சரியாகணுங்கிறதுக்காக அவங்களுடைய பெற்றோர் இசைவு தராங்க. அப்படி இருக்கும்போது அந்த இசைவு ஏற்றுக்கப்படும். அப்படிங்கும்போது இந்த வழக்கான தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.